வெல்கம் பேக் டு கார்ஸ் மோட்டார் ஒர்க்ஸ் சல்மான் அஃபிஷியல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கோடா ஸ்போர்ட். அந்த கார் வந்து என்னன்னாக்கா டோர் அண்டு பானட் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த டேமேஜான ஒர்க் எந்த மாதிரி பண்ணுறோன்றதுக்கான தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டோர் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அந்த டோரை பாருங்கள், டென்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு அந்த மிஷின் பேர். அதை வச்சு அந்த டோர் டென்ட்டான இடத்துல வச்சு அந்த மாதிரி தட்டி டென்ட் வந்து நீட்டாக பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்திருக்கு. வண்டி பெயிண்டிங் ஒர்க்கில் பார்த்தோன்னா அந்த பேஸ்ட் அந்த மாதிரிலாம் இந்த பள்ளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேஸ்ட் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட் பட்டி அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ப்ரைமர் அடிக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா ஸ்பாட்டெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்த இடத்துக்கு வந்து நைஸாக தண்ணி போட்டு டல் பண்ணணும். டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் அடிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்ன ஒர்க்குன்றது. அப்படியே காரையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், எந்தெந்த பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து டோர் வந்து ஃபுல் மாஸ்கிங் பண்ணியாச்சு. பானட் பாருங்கள் எந்த அளவுக்கு மாஸ்கிங் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இது வந்து ப்ரைமர் பண்ணணும். ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த டோர் இப்போது பானட் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலரில் இருக்கா, இப்போ பாருங்கள் கலர் மாதிரி இருக்கா, இது தாங்க ப்ரைமர். இதை அடிச்சுட்டு அப்புறம் ஸ்பாட் பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து பெயிண்டிங் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெயிண்டிங் ஒர்க். இது இப்போ இந்த பக்கத்து இருக்க பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகணுன்னாக்கா ஸோ இந்த ஃபேட் அவுட்னு சொல்லிட்டு இருக்குது, அது ஃபேட் அவுட் பண்ணணுன்னாக்கா அந்த அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து மாறிடும். ஸோ பானட் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பானட் பார்த்தீங்கன்னா எந்த அளவு நீட்டாக பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இப்போ என்ன ஒர்க்குனாக்கா டாப் இருக்கு இல்லையா, டாப் கிட்ட அந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த விண்டோ வந்து ஆஃப் விண்டோ வரைக்கும் பிளாக் பண்ணணும், பிளாக் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டிருக்குறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணின்னுக்குறோம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டல் பண்ணணும் அப்படின்றத. டல் பண்ணி முடிச்சது அப்புறம் மாஸ்கிங். இந்த மாஸ்கிங் எதுக்காகனாக்கா இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வேறு எந்த இடத்துலையும் அது ஓவர் ஸ்ப்ரே ஆகக்கூடாதுனால இந்த மாதிரி பேப்பர் டேப் போட்டு மாஸ்கிங் பண்ணி நீட்டாக அந்த ஒர்க் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோன்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ப்ரே பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பாலிஷ் போட்டுக்கிறோம் வண்டிக்கு, ரப்பிங் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. பாலிஷ்க்கு அப்புறம் பாருங்கள் டாப் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆஃப் டாப் வந்து பிளாக் இருக்குது. ஸோ இப்போ பானட் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்றது பாருங்கள். அதுக்கப்புறம் டோர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டோரும் பாருங்கள். ஜிடி லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் பேருங்க, ஜிடி லைன். அவ்வளோதான், பாலிஷ் ஒர்க் அதெல்லாம் முடிச்சு. எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ வந்து கார் டெலிவரி பண்ணணும். ஸோ டெலிவரிக்கான டைம், கார் வந்து அவ்வளோதான் இப்போ வெளியே எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல்லையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ எல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கார் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு ஒர்க்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். ஸோ பாய்.